ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா அம்மா அம்மா, டேய் கௌதம் எங்கடா? அம்மா எங்கேயும் இல்ல மதி. நானும் பின்னாடி எல்லாம் பாத்துட்டேன். அம்மா சரி வா பாட்டி கிட்ட கேக்கலாம். சரி வா. பாட்டி, அம்மா வீட்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. நாங்களும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம். அம்மா எங்கேயுமே இல்ல. எங்க தான் போனாங்க பாட்டி? சொல்லுங்க பாட்டி, அம்மா எங்க? என்னது, வினோதினி வீட்ல இல்லையா? மண்டபத்துல இருந்து கோவமா கோச்சிட்டு போனவ வீட்டுக்கு வராம எங்க போனா? கொஞ்சம் கூட பிள்ளைங்க தேடுவாங்கங்கிற அக்கறையே இல்லாம எங்கதான் போவாளோ அவ. ஏத்த அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டதுனால திரும்ப எப்படி நம்ம எல்லார் முகத்திலயும் முழிக்கிறதுன்னு நினைச்சு ஒருவேளை தப்பான முடிவு எதுவும் எடுத்திருப்பாளோ? அம்மா வாங்க உள்ள போலாம். ஏதாச்சும் பேசுன அடிக்கிற அடியில அப்படியே முகரையெல்லாம் பேந்துரும். குழந்தைங்க இருக்கிறாங்களேன்னு பாக்குறேன். டேய் பல்ராமா, நான் மனுஷியா இருக்கும் போதே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிடு. சரிம்மா. இல்ல நான் மிருகமா மாறினேன், குறவளை அப்படியே கடிச்சு துப்பிடுவேன். கூட்டு போடா. கனகா, கனகா வா போலாம். வா கனகா. ஏய் கனகா. யோ விடியா, நான் என்னத்துக்குயா போகணும்? என்ன எதுக்கு போக சொல்றீங்க? தப்பு பண்ணதெல்லாம் உங்க மருமக, என் மேல வந்து எதுக்கு ஆத்திரப்பட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்கு அடிக்க கை ஓங்கிட்டு நிறுத்துனீங்க? அடிங்க, நல்லா வந்து அடிச்சு கொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு அது ஒன்னதான் நீங்க இன்னும் பண்ணல. வாங்க வந்து அதையும் பண்ணுங்க. நல்லா வந்து அடிங்க. ஏன்னா உங்களுக்கு இழைச்சவ நான் மட்டும் தானே. ஏத்த அவளை மண்டபத்துல கூடி இருந்த எல்லாரும் தப்பா பேசினாங்கல்ல. போங்க போய் அத்தனை பேரையும் அடிங்க. வந்துட்டாங்க கைய ஓங்கிக்கிட்டு. நீங்களும் அவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக தானே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும்னு அப்படி ஒரு வார்த்தை அங்க சொன்னீங்க. அத கேட்டுதானே உங்க மருமக கோவப்பட்டு போனா. இப்படி மாமியாரும் மருமகளும் மாத்தி மாத்தி எல்லா தப்பையும் பண்ணிட்டு என்கிட்ட எதுக்கு வரீங்க? நல்லா அப்ராணி சப்ராணியா பார்த்து அடிப்பீங்கல்ல. நல்லா இருக்க உங்க கதை. கனகா வா போயிடலாம். நீ வேணா மானங்கிட்ட இந்த வீட்ல பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னாலலாம் இருக்க முடியாது. இல்ல கனகா. ஏய் இருக்க முடியாதா? போடி. உன்னை யாரு இப்ப இங்க இருக்க சொன்னா? அம்மா ஏண்டி அடுத்தவங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசட்டும். ஏன் உனக்கு தெரியாது வினோ எப்படிப்பட்டவன்னு? அங்க பேசுற வாயெல்லாம் அங்க வச்சு கிழிச்சிருந்தேனா நீ என் மருமகன்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு நீ அவங்க கூட சேர்ந்துகிட்டு என் தங்கத்தை தப்பா பேசுனா அவ கையால வாங்கி தின்னுட்டு அவளையே குத்த சொல்லி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏத்த நான் என்ன இல்லாதது பொல்லாததையா சொல்லிட்டேன்? ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றது எதை நீங்க கேட்டிருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாத ஆம்பளைய வீட்டுக்குள்ள விடாதீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் ஊர் உலகத்துல இருக்கிறவங்களும் தப்பா பேசுவாங்க. என்னைக்கா இருந்தாலும் அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம்னு படிச்சு படிச்சு சொன்னேனே.
பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஏய், எங்களை பத்தின கவலை எல்லாம் உனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ பேசாம மரியாதையா இங்க இருந்து போயிரு. நீ எதுவும் பேசாம இருந்தா போதும். பல்ராமா, இவளை இங்க இருந்து கூட்டு போ. ஆ ஆ, இதுக்கு மேலே இங்க நிக்கிறதுக்கு நான் என்ன மானங்கிட்ட போயிருக்கேன்? உங்க மொத்த குடும்பத்தையும் தலை முழுகிட்டு போறேன். ஏய், கனகா. அண்ணி, தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு நியாயத்தை சொல்ற நம்மள தப்புன்னு சொல்றாங்க. கனகா. நல்லா இருக்கே உங்க நில்லு. நியாயம். பாத்தியா பத்மா, வீட்டாளா இருக்கிற இவளை எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா? அம்மா கனகா பேசுறதெல்லாம் புதுசா? விடுங்கம்மா, முதல்ல வினோ எங்க போயிருக்கான்னு போய் பார்க்கலாம். ஆமாம்மா, வாங்கம்மா அண்ணி எங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ 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 ஐயோ! என்னம்மா? அம்மா, அம்மா ஏம்மா இப்படி பண்றீங்க? அம்மா மண்டபம் வரைக்கும் போய் என் பொண்ணோட நிச்சயம் பாதியிலேயே நின்னுடுச்சேன்னு நினைச்சு நான் கவலைப்படுறதா இல்ல இந்த குடும்பத்தோட குல தெய்வத்தை மண்டபத்துல வச்சு அவமானப்படுத்திட்டாங்களேன்னு நினைச்சு நான் கவலைப்படுறதானே தெரியலையே. கடவுளே, சந்தோஷங்கிறது என்னைக்கு எங்களுக்கு நினைச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? அம்மா அழாதம்மா. அம்மா, எனக்கு இந்த நிச்சயம் நின்னதெல்லாம் எந்த வருத்தமும் இல்லம்மா. ஏம்மா என்ன நினைச்சு இப்படி வருத்தப்படுற? அம்மா வாமா, முதல்ல போய் தேடி பார்க்கலாம். வாமா. ஆமாமா, முதல்ல வினோ தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். ஒருவேளை அவ கடைக்கு போயிருக்காளோ என்னவோமா, நாம என்ன பாத்துட்டு வரட்டுமா? அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். என் மருமக இந்த குடும்பத்து மேல உசுரா இருக்கிறவ. நம்மள தவிக்க விட்டுட்டு போற அளவுக்கெல்லாம் எந்த தப்பான முடிவும் அவ என்னைக்கு எடுக்க மாட்டா. மனசு சரியில்லைன்னா அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். பத்மா, நீ வா, நம்ம போலாம். ரம்யா, நீ பசங்களை பத்திரமா பாத்துக்கோ. நீ வாமா போல. சரிம்மா. பாத்துக்கோ. பாரு, என்ன எந்த நிலைமையில உன் முன்னாடி நிக்க வச்சிருக்கேன்னு நல்லாவே பாரு. என்னைக்காவது நான் உன்கிட்ட எனக்கு ஏதாச்சும் வேணும்னு உன்கிட்ட கேட்டிருப்பேனா? என்ன ஏன் இப்படி சோதிச்சிட்டு இருக்க?